முறையா மேட்டூர்ல வந்து இந்த அளவுக்கு கூட்டம் கூண்டது ஒரே கூட்டம் நம்ம நாம் தமிழர் கட்சியில தான். கை குழந்தைங்களோட தன் தாய்மார்கள் வந்து நம்ம சீமானன் வருகைக்கு காத்திருக்கும் இந்த கூட்டம் மேட்டூர்ல எந்த கட்சியும் நடத்தினது இல்ல. அதை நான் பெருமையா சொல்லிக்குவேன். இப்போ மாணவருக்கான உரிமைகள் தான் அண்ணன் பேச சொன்னாரு. அதுக்கு முன்னாடி சில முக்கியமான கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புறேன். ஓட்டுக்கு காசு வாங்குவது மிகவும் இழிவான செயல். அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் சொல்றத ஒரு 2 நிமிஷம் நீங்களா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஓட்டுக்கு ஒருத்தருக்கு 500, 1000 அவ்வளவுதான் கொடுப்பாங்க. என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டேன், உங்க அம்மாக்கு 1000 ரூபாய் வந்துருச்சா அப்படின்னு. அவரு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு. அதே நண்பர்கிட்ட உங்க அப்பா குடிப்பாரான்னு கேட்டேன். குடிப்பாருன்னு வருத்தமா சொன்னாரு. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு குடிப்பாருன்னு கேட்டேன். குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் குடிப்பாருன்னு சொன்னாரு. உங்க அம்மாக்கு எவ்வளவு வருதுன்னு கேட்டேன். 1000 ரூபாய் வருதுன்னு சொன்னாரு. ஒரு மாசத்துக்கு மிச்சம் 9,000 ரூபாய் எங்க போகுதுன்னு நீங்களா யோசிக்கணும். ஃப்ரீயா பஸ் கொடுக்கறாங்கன்னு சந்தோஷப்படக்கூடாது. அந்த பஸ் எல்லாம் கரெக்டான டைமுக்கு வருதா நீங்க யோசிக்கணும். இலவசத்துக்கு கையேந்தறனாலதான் நம்ம நாடு இன்னும் இப்படியே இருக்கு. இனிமேல் நீங்க யாரும் இலவசத்துக்கு கையேந்த கூடாது, ஓட்டுக்கு காசு வாங்க கூடாது. இதெல்லாம் நினைச்சாதான் உங்க பிள்ளைகள் இந்த நாட்டுல நிம்மதியா வாழ முடியும். காசுக்காக ஆசைப்பட்டு மலையை வெட்டுறாங்க, மரத்தை வெட்டுறாங்க. மலையை வெட்டலாம், மரத்தை வெட்டலாம், திரும்ப இது பண்ண முடியாது. திரும்ப நட்டு வச்சு நம்ம மலையை வளர்த்த முடியாது. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஓட்டுக்கு காசு வாங்காம நேர்மையான கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. இன்னொன்னு குறிப்பா, ஜாதி மதம்லாம் கடந்து இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு அப்படின்றது மேட்டூர் மக்களுக்கு பெருமை மிக்கது. அண்ணன் வராரா அப்படின்னு பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிறிது நேரத்துல அண்ணன் வந்துருவாரு. இங்க நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான், பணத்துக்காக உங்கள் உரிமைகளை நீங்க விட்டு கொடுப்பது தப்பு. ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. உங்களுக்கு எது நேர்மையான கட்சியா தெரியுதோ அதுக்கு வாக்களிங்க. நாம் தமிழர்.